கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அமர்வதற்கு நாற்காலி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி அதற்கான வேட்புமனு தாக்கல் விளவங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான ராணி மற்றும் கன்னியாகுமரி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் நுழைந்த எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அமர சேர் கேட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட டாஸ்மாக் மேலாளருமான சங்கர்லிங்கத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் சேர் வழங்கியதும் அதில் அமர்ந்த எம்எல்ஏ நடத்தும் அதிகாரியிடம் நீ தாசில்தாரா, உதவி தாசில்தாரா, எந்த அதிகாரி என கேட்டதுடன் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தின் பின் குறிப்பிட்ட பலகையில் பேரை பார்த்து டாஸ்மாக் அதிகாரி எப்படி இருப்பார் என தெரியாதா என இழிவுபடுத்தி பேசினார். இதனால் அதிகாரி மத்தியில் ஏற்படுத்தியது. அதே போல் வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே அனுமதி என கூறிய நிலையில் கட்சியினர் அலுவலகத்துக்குள் நுழைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாசனி யாராவது சேர்க்கூடாது. அது வேற ஃபார்மாலிட்டி, இது வேற ஃபார்மாலிட்டி கிடையாது. வேற அது தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்பா வீட்டு கூட கேட்டோம். இல்ல சார், அது அப்படியே சேருக்கு இல்ல நீங்க சொல்லல. இங்க வாங்கி 1+4 தான் சேர கொடுத்துருங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.